தமிழ் படத்தில் நடிச்சு நேஷனல் அவார்டு வாங்கலாம், மலையாள பெட்டி படத்தில் நடிச்சு அவார்டு வாங்கலாம். எதில் அவார்டு வாங்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் அந்த ரேஞ்சு தான். நான் நைட்டியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது அதோட ஐடியாவா? நீச்சல் ட்ரெஸ் போட்டுட்டு வரியா தேட்டருக்கு வந்து படம் போய் பார்ப்பியா? நான் கூட வீட்டில் சிலிவரஸா இல்லை சட்டி பண்ணி கூட புடம்பு உட்காந்துருப்பேன். அது எனக்கு வீட்டில் கம்ஃபர்டபுள். பட் ஒர்க்குக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குல்லம்மா. காமன் மேன் வந்து இப்படி தான் இருப்பான்னு ஒரு வித்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. இந்த ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா போய் மாடு பிடிக்க சொன்னிச்சு, உன்னை டேரெக்டாகவே அசிங்கப்படுத்துறான். புரியவே இல்லையா? கேவலப்படுத்தி கழுவி ஊற்றுறானோ. 5 மாடு வச்சுருந்து அவன் பெரிய பணக்காரன் நினச்சி பேசுகிறான் பாரு அப்படின்னு. நாற்காலியை போட்டு ஒரு வீடு நிறைய நாற்காலியை போட்டு அடிச்சு மோதிக்கிட்டு உட்காடுறாங்க. நாற்காலி போட்டு ஒருத்த மேலே ஒருத்தர் மிரிச்சு போட்டு அடிச்சோம்னு சொல்லி காமன் மேன்னா இப்படி தான் எல்லாத்துக்கும் அடிச்சுப்பாங்கிற ஒரு தேரியை கொண்டு வர்றாங்க. புரியலையா உங்களுக்கு? நான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் குரங்கு குட்டிக்காரன் போட வைக்கிற வித்து தானே இது. கரகாட்டத்தில் நடக்கிற பஃபுன் மாரி நம்மளை ஆக்கிடுவாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு பிரபலமான நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ். இப்போ அதோட காமன் மேன் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி. அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்புறம் என்ன பிரபல தொலைக்காட்சி, பிரபலம் இல்லாத நேஷனலிட்டி சேனல் சார். என்னங்க நேஷனல் சேனல்ல நான் கூட இன்டர்நேஷனல் சேனல் தான். உலகம் பூரா பார்க்குறான் யூடியூப்பை. உன் சேனலில் உலகம் பூரா பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சேட்டலைட்டில் பணம் கட்டின வரையும் தான் பார்ப்பான். பிரபலமே பிரபலம், நம்மளோட பிரபலம் தான்மா. அது நம்ம வியூஸ் போனா தானே சார் பிரபலம் ஆயிருக்கமா இல்லையான்னு தெரியும். அந்த சேனல் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னாவே நீங்க பிரபலம் தானே சார். அது ரைட்டு. நான் ஒரு கூட பிள்ளையை பற்றி கொண்டு விஜய் டிவி வாசலில் போட்டு வந்திருக்கேன். அந்த புள்ள வளர்ந்து அதுவாக பெரிய ஆளாகி, அதுவாக நடிகராகி, சினிமா நடிகராகி, பெரிய கதாநாயகன் ஆகிடும் போல. தயாரிப்பாளர் கூட என்ன வேணுமோ. ஆமாம், ஒரு படம் நடிக்கிறனோ அடுத்து ப்ரொடியூசர் ஆகிடுறாங்களே. இது வந்து காமன் மேன் வந்து இப்படி தான் இருப்பான்னு ஒரு மித்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. ஒரு எளிய மனிதர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நான் நைட்டியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது அதோட ஐடியாவா? நைட்டியோட வர சொன்னது யாரு? வர சொன்னது யார்? ஒரு ப்ரோக்ராம்னு ஒரு அலவுடு இருக்குது. ஒரு கோர்ட்டுக்கு போனால் கோட்டு போட்டு போகணும். அங்கே போய்ட்டு நான் கோட்டு போடாமல் கையில் கட்டிட்டு போனால் உள்ளே விட்ருவாங்களா? ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஒரு நியூஸ் ஆங்கர்னால் கோட்டெலாம் போட்டு நீட்டாக தான் பண்ணணும். இந்த ஒரு வரையறை இருக்குல்ல. நான் நைட்டியோட இப்போ உங்க தான் ஆங்கர் பண்ணுவேன்னா இப்போ நான் என்ன சொல்ல முடியும்? அது உன்னோட ரெப்புடேஷன் தானே பாதிக்கும். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே நிர்வாகத்திட்ட பேசிட்டேன், ஓகேன்னு சொல்கிறாங்க. நானும் அதே மாதிரி தான் வந்தேன். அங்கே வந்துட்டு ஜட்ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு உடையான்னு கேட்குறதுக்கு தப்பு தானே? அதுதான்மா. நான் இப்போ காமன் மேன் வர சொல்லி நேற்று ஒரு காமன் மேன்ட்ட கேட்குறாங்க, பணம் வந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. பணம் வந்தால் நான் ஆல்ரெடி நான் பணக்காரன் தான் அப்படின்றான். என்ன பணக்காரனா? 5 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா போய் மாடு பிடிக்க சொன்னிச்சு. உன்னை டேரெக்டாகவே அசிங்கப்படுத்துகிறான். புரியவே இல்லையா? உன்னை கேவலப்படுத்தி கழுவி ஊற்றுறானோ. 5 மாடு வச்சுருந்து அவன் பெரிய பணக்காரன் நினச்சிட்டு பேசுகிறான் பாரு அப்படின்னு. இவனுக்கு அது புரியலையா இல்லை இதுதான் கண்டென்ட்டாகவும் தெரியலை. அவன் பேசுகிறான் புரிஞ்ச மாதிரி. நாற்காலியை போட்டு ஒரு வீடு நிறைய நாற்காலியை போட்டு அடிச்சு மோதிக்கிட்டு உட்காடுறாங்க. நாற்காலி சீட்டை பிடிக்கிற சண்டை. ஆமாம், அது மியூசிக்கல் சேர்னு நம்மள்ட்ட ரொம்ப அழகான ப்ரோக்ராம் உண்டு. போட்டு ஒருத்த மேலே ஒருத்தர் மிரிச்சு போட்டு பிடிச்சோம்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் டிக்கெட் வாங்க போவார். சட்டையை ஒருத்த பக்கம் புழிஞ்சுப்பார். கண்ணாடியில் ஒரு ஃப்ரேம் தான் இருக்கும். எப்போ பவுண்டமடி சொல்லுவார், ஆனாலும் ரொம்ப தைரியமான ஆளுப்பா, அந்த ஒத்த கண்ணாடியோட வர்ற பரணி அப்படின்னு சொல்லுவார். விஜயசாந்தி விருது கொடுக்க போகல. அந்த மாதிரி அவங்க போடுறாங்க. அப்போ காமன் மேன்னா இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி கட்டமைச்சிங்க? மித்தை கட்டமைக்கிறீங்க. நம்ம வரிசையில் நின்று தானே ரேஷன் வாங்குகிறோம், வரிசையில் நின்று தானே சினிமா டிக்கெட் வாங்குகிறோம். ஆக்சுவலாக இவங்க யார் பணக்காரங்கன்னு சொல்லிடுறாங்களோ அவங்க தான் கோயிலில் கூட வரிசையில் நிற்கிறது இல்லை. தியேட்டரில் கூட பின்பக்கமாக உள்ளே வந்து படம் பார்க்குறாங்க. விஐபி தரிசனத்தில் போய் சாமி பார்க்குறாங்க. காமன் மேன் எல்லாரும் ரொம்ப வெரி ஆர்டினரியாக தானே இருக்காங்க. அந்த ஷோவோட அர்த்தத்தில் தானே சார் அவங்க வந்திருக்காங்க. காமன் மேன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் இப்படி தான் வீட்டில் இருப்பேன். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அந்த உடை கலாச்சாரத்தோடையா இருக்காங்க. அவங்க போட்டிருக்க நைட்டி வேலையும் உன்னோட நைட்டி வேலையும் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஒன்று ஓன் நீச்சல் விழுந்துடுச்சு கேரளாவில். அந்த நைட்டியில் என்ன விலை? பிங்க் நைட்டி என்ன விலை? அவர் கிளாத்தோட விலை என்ன? நம்ம போட்டிருக்கிறது அப்படியே போட்டிருக்கோம். இல்லைம்மா, காமன் மேன்னா இப்படி தான் எல்லாத்துக்கும் அடிச்சுப்பாங்கிற ஒரு தேரியை கொண்டு வர்றாங்களே. புரியலையா உங்களுக்கு? ரியாலிட்டி ஷோ சார், டிஆர்பி. இந்த வடிவேல் கூட நீங்கள் என்ன ஜாதி, மேத பதனி ஜாதி, நான் அன்னையும் மேத பதனி, என்ன ஒரே குழப்பமாக இருக்கு, ரெண்டு அடிச்சுக்கங்கன்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டு ரசிப்பார் இல்லையா?
அந்த மாதிரி தானே இருக்குது. காமன் பீப்புள்ஸ்லாம் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, கொச்சை வார்த்தை பேசுவாங்க, அப்படின்றது தானே நீங்க செலக்ட் பண்றதே அப்படிதானே சார் செலக்ட் பண்றாங்க. அந்த லேடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அங்க செலக்ட் பண்ண 50 பேருக்குமே எப்படி கிளாமரா இருப்பாங்க, எப்படி கான்ட்ரவர்ஷியலான வேர்ட்ஸ் பேசுவாங்க அப்படின்னு தான் அவங்க செலெக்ஷனே அப்படிதான் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரியான செலெக்ஷன்ல தான் சார் எடுக்கிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். ஏற்கனவே அவங்க வனிதா அந்த ஒரு டீம்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் சினிமாவில் உள்ளவங்க. இவங்கெல்லாம் சாதாரணப்பட்ட பீப்புள்ஸை கொண்டு போய் தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் குரங்கு குட்டிக்காரன் போட வைக்கிற வித்தை தானே இது. வெரி ஆர்டினரி பீப்புள்ஸ். இவங்களுக்கு தான் செய்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது. இது இது செஞ்சார் புகழா இகழான்னு தெரியாது. பட் எனியோ கேமரா ஃப்ரேம்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான். தண்ணி பழத்தை எல்லாம் போட்டு பிறந்தாங்களா, வாட்டர் மில்லனை எல்லாம் போட்டு பிறந்தாங்களா இல்லையா, அது அவருக்கு இழிவுன்னே அவருக்கு தெரியவே இல்லை. இன்ன வரைக்கும் தெரியல. ஜிபி முத்துக்கு அது தனக்கு இழிவுது நம்ம செய்கிற வேலைன்னு தெரியவே இல்லை அவங்களுக்கு. அப்பயும் அவர் டீசெண்டாக வெளியே போயிட்டாரு சார். டீசெண்டாக என்ன, அவரோட பிரச்சனை என்ன, அவரோட பிரச்சனை குலசேகரப்பட்ட பொலிச்சினை கொல்ல போதுறாங்கிறாரு. ஸோ அவரோட நிலை அதுதான், யதார்த்தம் தானே. ஒருத்தவங்களும் சொல்கிறோமா, நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, தெரியாது நமக்கு. ஒரு மலிவான வேலையை செய்ய சொல்லி அதில் எல்லாரும் மகிழ்ந்திருப்பாங்க. நம்ம அதை கரகாட்டத்தில் நடக்கிற பஃபூன் மாரி நம்மளை ஆக்கிடுவாங்க. பஃபூன் வேடாக இருக்குல்ல, பஃபூன் ஜோக்கர் மாரி நம்மளை ஆக்கிடுவாங்க. தேவைக்கு எடுத்து வச்சு டிக்கடிப்பாங்களே ரம்மியில், தேவைன்னா தூக்குவாங்க ஜோக்கரை, இல்லை ஓரத்தில் வச்சுட்டு டிக்கடிக்கல வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பீப்புள்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 100% என்னை பற்றி போட சொல்லுங்கள், கட் பண்ணி ஒட்டி அவங்களுக்கு தகுந்ததை மட்டும் ப்ரொமோவுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை அவங்க பேட்டி கொடுத்தாலும் பார்த்து நைட்டியில் உட்காந்து பேட்டி கொடுத்தா. நைட்டி ஒன்றும் அன்டச்சபிள் ட்ரெஸ் கிடையாது, நைட்டி தாராளமாக போடலாம். நைட்டி நல்லா ஆரோக்கியமான ஆடையும் கூட தான், ஃபுல் கவர்டாக இருக்கும் நைட்டி. பட் நைட்டிங்கிறது வந்து ஒரு கடைக்கண்ணிக்கு போகிறதுக்கோ இல்லை இதுக்கோ தகுதியான ட்ரெஸ் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்களோட கம்ஃபர்டபுளிட்டி சார். ரைட்டு, எனக்கு நீச்சல் ட்ரெஸ் போட்டுருந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீச்சல் ட்ரெஸ் போட்டுட்டு வரியா தேட்டருக்கு வந்து படம் போய் பார்ப்பியா, இல்லை நீச்சல் ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலில் சாமி கும்பிட போவியா? இல்லை. அப்புறம் கம்ஃபர்டபுளுங்கிறது எது கம்ஃபர்டபுள்? நான் கூட வீட்டில் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸாக இல்லை ஜட்டி பண்ணின்னு கூட புடம்பு உட்காந்துருப்பேன், அது எனக்கு வீட்டில் கம்ஃபர்டபுள். பட் ஒர்க்குக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குல்லம்மா. அவங்க கேட்குறாங்க சார், என்னன்னா பண்ணிட்டேன் அவுத்து போட்டு கூட இருக்கலாமா, வீட்டில் இருக்கலாமா, யார் கேட்டா உங்களை? நீங்கள் தானே சார் ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க. அத்தனைக்கும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் சொல்கிறேன், நீங்கள் வந்தே ஆகணும்னு என்னோட எமோஷனலோட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்றாங்க சார். இதுதான் அங்கே விளையாட்டு, இதுதானே எமோஷனல் விளையாடுறது. என் பிள்ளை பாவம், அவனால் நடக்க விட முடியாது, பாவம் அவனால் சாப்பிட முடியாது, பேச முடியாது, ஏதோ ஸ்பெஷல் சைல்டா, இல்லை அவன் பிறந்தே 6 மாதம் தான் ஆகுது அப்படின்றாங்கல்ல. இவங்க சொல்கிற விளக்கம் என்ன? என் பிள்ளைக்கு நடக்கவே தெரியாது, 6 மாதம் பிள்ளை எப்படி நடக்கும், எப்படி பேசும்? இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணி இவங்களாவே ஒரு காமெடி அவங்களே கிரியேட் பண்ணுறது எல்லாம் மித்து தாம்மா எல்லாமே. நான் கூட இந்த டாக் ஷோ இந்த இதெல்லாம் வந்து நிறைய ரியல்னா எல்லாம் பேசுவாங்க, என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ரியலாக இருக்கவே முடியாது. இந்த 3-4 கேமரா ஓடுற இடத்துலையே எத்தனை ரியாலிட்டி பண்ண முடியும் நம்மளால்? எத்தனை டேக் எடுக்குது இடையிடையே? ஒரு 10-20 பேரை வச்சு ஒரு ஷோ நடத்திட முடியுமா டேக் வாங்காமல்? சும்மா எல்லாம் பொய்யுமா. ஏழையின் சிரிப்புமே இங்கே அவமானப்படுத்தப்படுகிறது, ஏழையின் அழுகையுமே இங்கே ஏளனத்துக்குரியதாகிறது. பணக்கார வீட்டில் ஒன்று நடந்தால் அது பயங்கரம், 83 வயசில் பாரதிராஜ் செத்தா அது பெரிய சோகம். ஆனால் இங்கே வாழ வேண்டிய வயசில் செத்தாலோ, வாழ வேண்டிய வயசில் அவமானப்பட்டாலோ, வாழ வேண்டிய வயசில் உனக்கு எது கிடைக்காம போனாலோ அது இங்கே எல்லாமே காமெடி தான். இருக்கப்பட்டவங்க வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லாதப்பட்டவங்களில் இருந்தால் அது ஒரு மாதிரி. இப்போ இதில் ஜெயிச்சா இதுலேருந்து பெரிய பிக் பாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்களே சார். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் தானே, நம்மளும் டிவி முன்னாடி ப்ராப்ளம் ஆகிறோம் அப்படின்ட்டு. தமிழ் படத்தில் நடிச்சு நேஷனல் அவார்டு வாங்கலாம், மலையாள பிட்டு படத்தில் நடிச்சு அவார்டு வாங்கலாம். எதில் அவார்டு வாங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் அந்த ரேஞ்சு தான், அதை விட வேறு என்ன ரேஞ்சு இருக்குது? ஒரு கலாச்சார சீரழிவு கொண்டாந்து இது இப்படி தான், இந்த கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நேரேட் பண்ணுறாங்க. அந்த நேரேட்டருக்கு எல்லோரும் வால்ட்ரா வராங்க. இப்போ இப்படி இருந்தால் இப்படி ஆகிடலாம், இப்படி இருந்தால் இப்படி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, நம்மளுடைய எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு. பிக் பாஸ் போயிட்டு வந்து யாருமே பிரகாசிக்கலாமா? இது ஓவியாவில் நல்ல கதாநாயகி வந்திருக்கணும், நல்ல கேப் கிடச்சிது அதுக்கு. அங்கே போய் உன்னோட கொண்டு உளறி வச்சு அவுட்டு 3. இந்த ஜூலியெல்லாம் ஏதோ சிங்க பெண்ணை என்ன பெண்ணை என்னமோ ஒரு பெண்ணை, அதெல்லாம் அங்கே போயிட்டு லாக் ஆகி தான் வந்துச்சு. சினேகன் டைரக்டர் அமீர் சொல்லலையா, அந்த பிக் பாஸ் ஷூட்டை உடச்சி
சேரன் அழைச்சிட்டு வந்துடணும். சேரன் எவ்வளோ பெரிய இயக்குனர்றாப்பா, அவரே உண்டா காமெடி ஆக்கி விட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, போய் யாருமே பெரிய ஆளாக வந்தா, எல்லாம் வேலையத்து போய் தான் வந்தாங்க. விஜய் பார்வதி போனாங்க, இல்லை தண்ணிப்பழம் போனாங்கலாம், இவங்கெல்லாம் முகவரியற்றவர்கள். ஒரு முகவரியை தேடுறாங்க. ஆல்ரெடி நல்ல முகவரியில் இருக்க நீங்கள் அங்கே போகாதீங்க. உங்களுக்கு லேபிள் இருக்குல்லம்மா, அந்த லேபிளில் உள்ள நீங்கள் போனீங்கன்னா அந்த லேபிள் டேமேஜ் ஆகி தான் வருவீங்க. மாற்று கருத்தே கிடையாது. லேபிளுங்கிறது தானாக உருவாகணுமா, நம்ம உருவாக்குறது பேர் இல்லை லேபிள். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.